வணக்கம். திருப்புகழ் பாடல் 212. பொருளுடன். திருத்தலம் சுவாமிமலை. இன்று நாம் பார்க்க போகும் பாடல் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடலின் அழகையும் அர்த்தத்தையும் சுவாமிமலை முருகப்பெருமானின் மகிமையும் எளிய முறையில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். திருப்புகழ் பாடல்கள் மனதை தூய்மையாக்கும், பக்தியை வளர்க்கும், வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள பதிவாகும். தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகன் கருணையின் வடிவமாகவும் விளங்குகிறார். குறிப்பாக சுவாமிமலை முருகன் தந்தையான சிவபெருமானுக்கே ஞான உபதேசம் செய்த புனித திருத்தலமாக பிரசித்தி பெற்றது. இந்த வீடியோ மூலம் அந்த திருப்புகழின் ஆன்மீக அர்த்தமும் முருகப்பெருமானின் அருளும் உங்கள் மனதுக்கு அமைதியும் நம்பிக்கையும் தரும் என்று நம்புகிறோம். வாங்க பாடலுக்கு போவோம். காமிய தழுந்தி இளையாதே, காலர் கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தி அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூம மெய்கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவர் புயர்ந்த மயில் வீரா, ஏரகத் தமர்ந்த பெருமாளே. இதுவே இத்திருப்புகழ் பாடலாகும். இனி அதன் பொருளை காண்போம். ஆசைப்படும் பொருட்களில் அழுந்தி ஈடுபட்டு மெலிந்து போகாமல், யம தூதர்களின் கையில் சிக்கி இறந்து போகாமல், ஓம் என்னும் பிரணவ பொருளில் ஈடுபாடு மிகவும் ஏற்பட்டு யான் சித்திரம் போன்ற மோன நிலை அடைய அருள்வாயாக. வாசனை புகையை மேனியில் அணிந்துள்ள சுகமான லீலைகளை புரியும் பெருமானே, சூர சம்மாரம் செய்த ஒளி வேளனே, பொன் மலையைப் போல சிறந்த மயிலில் ஏறும் வீரனே, திருவேரகம் என்ற சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. இதுவே இப்பாடலின் பொருளாகும். உலக ஆசைகளில் சிக்காமல் ஓம் என்னும் நாதத்தில் மனதை நிலைநிறுத்தி முருகப்பெருமானின் திருவடிகளில் சரணடைந்தால் வாழ்க்கை உயர்வடையும் என்பதே இந்த பாடல் உணர்த்துகிறது. முருக பக்தர்கள் அனைவருக்கும் மன அமைதியும் பக்தி உணர்வும் தரும் ஒரு அருமையான ஆன்மீக விளக்கம் இந்த பாடல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வேறொரு திருப்புகழுடன் இணைவோம்.